அதுபோல் இந்த பிறவிங்கிற ஒரு நோய்க்கு நமக்கு மாணிக்கவாசக பெருமான் கொடுத்த மருந்து தான் திருவாசகம். அந்த பொய்யெல்லாம் மெய்யென்று புனர் முளையாள் போகத்தை பொம்பளை மேலே ஆசைப்படுற அது பொய், அதை அழிஞ்சு போயிடுது. 20 வயசில் இருக்கிறவனுக்கு ஒரு காமம், 40 வயசில் இருக்கிறவனுக்கு ஒரு காமம், 60 வயசுக்கும் இருக்குது. திருச்சிற்றம்பலம். திருவாசகத்தை என்ன சொல்கிறாங்கன்னா தேனுன்னு சொல்கிறாங்க. அந்த தேன் என்ன செய்யுதுன்னா, நமக்கு இப்போ குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு நாட்டு வைத்தியர் பொடி கொடுக்குறாரு, தேனில் கொடுங்கம்மாங்கிறாரு, வெத்தலையே தேனில் கொடுங்கங்கிறாரு. இப்படி பல நோய்களுக்கு மருந்தாக தேன் இருக்குது. இந்த நோய்களுக்கு எப்படி மருந்தாக இருக்குதோ தேன், அதுபோல் இந்த பிறவிங்கிற ஒரு நோய்க்கு நமக்கு மாணிக்கவாசக பெருமான் கொடுத்த மருந்து தான் திருவாசகம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்கங்கிறார். ஆக இறைவன் இமைப்பொழுதும் நீங்காமல் நாம் நினச்சிட்டே இருந்தோம்னா சாமி நம்ம கூடவே இருக்கார். அப்படி இருக்கிறவர் நமக்கு என்ன வேணாலும் கொடுக்குறாரு. அதைத்தான் சொன்ன, விண்ணாளும் தேவர்க்கு வேலாய வேதியனை, மண்ணாளும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை, தன்னார் தமிழளிக்கும் தன் பாண்டி நாட்டானை. பாண்டிய நாட்டிலிருந்து நமக்கு தமிழை கொடுத்து நம்மை ஆட்கொள்கிறார் சிவபெருமான்கிறத ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு. பெருமானுடைய கருணையால் இன்றைக்கு இந்த திருவாசகம்ங்கிறது அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ. இப்போ இது அப்பர் பெருமான் சொல்கிறது. அதையே பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீங்கிறாரு மாணிக்கவாசக பெருமான். அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே, அவர் அப்பன் நீ அம்மை நீங்கிறத இவர் அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆர் அமுதே. இறைவனார் அம்மையே அப்பா ஒப்பிலா, இதுக்கு எந்தக்கும் ஒப்பிட முடியாத ஒருவன் நீ, அன்பினில் விளைந்த ஆர் அமுதே, பொய்மையே பெருக்கி. ராத்திரி தூங்கி எந்திரிக்கிறதுலேருந்து படுக்க வரைக்கும் பொய்யே பேசுகிறேன், பொழுதினை சுருக்கும் புழு தலை புலையனேந்தரக்கு. ஒரு புழுவூற தலை வச்சுட்டு இத்தனை அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்கிற எனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே. இது எனக்கே உதாரணம். நாம் அப்படித்தான் இருந்தோம். அதை ரொம்ப கடைசி 51வது பாடல், முக்தி நெறிய அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் என கருளியவார் ஆர்பெறுவார் அச்சோவே, பொய்யெல்லாம் மெய் என்று புனர்முலையாள் போகத்தே மையலுற கடவேனை மாளாமல் காத்தருளி தையல் இடம் கொண்ட பிரான் தன் களலே சேரும் வண்ணம் ஐயன் என கருளியவார் ஆர்பெறுவார் அச்சோவே. இப்படி பொய்யெல்லாம் உண்மை. இந்த உலகத்தில் நம்ம பார்க்கறது எல்லாம் நானே போய் நெஞ்சும் போய் அழுதால் உன்னை பெறலாமே. ஆனால் இந்த பொய்யை மட்டும்தான் உண்மையை நாம் நினைக்கிறோம். நான் பார்க்குற பொருட்கள் எல்லாமே ஒரு நாளைக்கு அழிஞ்சு போகுது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. இல்லாத பொருட்கள் இருப்பதாக நினச்சிட்டு நாம் கற்பனை பண்ணிட்டு நம்ம வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கோம். அப்போ பெண்கள், ஆண்கள், சாராயம், அது போக சூதாட்டம், இப்படி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தினசரி தொலைக்காட்சியை திறந்தாலே இதே வருது. கற்பழிப்பு வருது, பணத்தை ஏமாத்தினான்னு வருது, ஆன்லைனில் பணத்தை ஏமாத்துறான்னு வருது, பேங்க்கில் இருக்கிற பணத்தை எடுத்துட்டான்னு வருது.
ஆக இது எல்லாம் எதுக்காக நடக்குது? ஒரு ஒரு அரசியல் தலைவரை கொண்டு போட்டான்னு நிறைய பேர்த்த கைது பண்ணியிருக்க. பார்த்தா அதில் பாதி பேர் வழக்கறிஞர்கள், வக்கீலுங்க. இது ஏன் செஞ்சா எது செஞ்சானுங்கிற காரணம் தெரியாது. அந்த காரணம் வரும்போது அப்புறம் நம்ம உணர்ந்துக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் ஏன் நடக்குதுன்னா, நமக்கு இன்னைக்கு இன்பம் தேவை. அந்த பொய்யெல்லாம் மெய்யென்று புனர் முளையாள் போகத்தை. பொம்பளை மேலே ஆசைப்படுறா, அது பொய், அது அழிஞ்சு போயிடுது. 20 வயசில் இருக்கிறவனுக்கு ஒரு காமம், 40 வயசில் இருக்கிறவனுக்கு ஒரு காமம், 60 வயசுக்கும் இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே ஆகும்போது அது போயிடுது, தானே போயிடுது. 70 80 ஆகும்போது. ஆனால் சிலரை இன்றைக்கும் அதில் கைது பண்ணுறாங்க. 70 வயசு 80 வயசில் வந்து சின்ன பிள்ளைகளை போய் தொந்தரவு ஒன்றான்னு கைது பண்ணுறாங்க. அது மனிதர்கள் அல்ல, சில விலங்குகள் அப்படித்தானே பண்ணுது. நான் பார்க்குறோம். அதுக்கு அம்மா தெரியுதா, அப்பன் தெரியுதா, குழந்தை தெரியுதா, ஒன்றுமே தெரியறதில்ல. அப்படி சில விலங்குகள் இந்த சமுதாயத்தில் இருக்குது. இப்படிப்பட்ட விலங்குகளையெல்லாம் நல்வழிப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் இறைவன் இங்கே நமக்கு காட்சி கொடுக்குறாரு, வீட்டுக்கு வர்றாரு. நமக்கு ஏதோ ஒரு வகையில் இறைவன் வந்துட்டே இருப்பார், நம்ம கூடவே வர்றாரு, வழி நடத்துகிறாரு. இது நம்ம தெரியாத காரணத்தினால் நாம் இப்போ வீணாக போயிட்டுருக்குறோம்.